தளபதி விஜய் 2026 சிஎம் எலெக்ஷனில் நிற்க போகிறாரு. அதற்கு முன்னோட்டமாக 2024 மிகப்பெரிய மாநாடு நடத்தி சம்பவம் பண்ணிட்டாரு. இப்போது வினோத் தளபதி 69 படத்தோட படப்பிடிப்பு இறுதி கட்டத்தில் இருக்கும்போது எலெக்ஷனுக்கு இடையில் இருக்கிற ஒரு சின்ன இடைவெளிக்குள்ள வெங்கட் பிரபுவோடையும் ஒரு படம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. படப்பிடிப்புக்கு மத்தியிலையும் 2026 எலெக்ஷனுக்காக தளபதி விஜய் அவருடைய கட்சி நடவடிக்கைகளை செய்துக்கிட்டு வராரு. அப்படித்தான் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, அடுத்து வேங்கை வயல் மக்களுக்கான குடிநீர் பிரச்சனை சம்பந்தமாக ஈடுபட்டுட்டு வராரு. என்னதான் தளபதி விஜய் அவருடைய கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தாலும் அவருடைய ரசிகர்களாக இல்லாத நம்மளுக்கு பொதுவான ஒரு புரிதல் இருக்கத்தான் செய்யுது. தெளிவில்லாத கொள்கைகளும் யாரோ எழுதி கொடுத்த துண்டு சீட்டை கையில் வச்சுக்கிட்டு பொது வழியில் பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் தனி தில்லு வேணும். அதில் தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்கள் என்று சொல்கிறதெல்லாம் வேறு லெவல். இது எப்படி இருக்குன்னு பார்த்தா இட்லி எடுத்து சாணியில் குளிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அடுத்து விமான நிலையம் பரந்தூரில் வேணாம், வேறு எங்கேயாச்சும் வையுங்கன்றதெல்லாம் தெளிவில்லாத மனுஷனால் மட்டும்தான் பேச முடியும். நீங்கள் ஒரு சென்சேஷனலான நியூஸை பற்றி கதைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் அதை பற்றி ஒரு தெளிவோடு இருக்கணும். நீங்கள் முன்வைக்கிற கருத்தில் ஒருத்தனும் குறை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முன்வைக்கணும். அப்படியே குறை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த விஷயத்தில் தெளிவு இருக்கணும். உடனே விஜய் ரசிகர்கள் என்னையை கடிக்க வராதிங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன்.